வணக்கம். மறைந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தியிடம் நற்பெயர் பெற்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தபோது பல மாநிலங்களுக்கு முதல்வர்களை அடையாளம் காட்டியவர் என்ற பெருமைக்குரிய அமரர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாளையொட்டி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு புதுவை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் டி.பி.ஆர். செல்வம், அரசு கொறடா நேரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், என்.எஸ்.ஜே. ஜெயபால், என்ஆர் காங்கிரஸ் வாரிய தலைவர்கள் மதி, பாஸ்கர், வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், டி.ஆர். ராமச்சந்திரன், நீலகங்காதரன், காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து ஆகியோர் ஜி.கே. மூப்பனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் மொத்தம் 3,32,000 ரேஷன் கார்டுகள் உள்ளன. புதுவையில் மட்டும் 2,16,000 கார்டுகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக ஸ்மார்ட் கார்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருவதால் புதியதாக ரேஷன் கார்டு கோருவோருக்கு விண்ணப்பம் வழங்கப்படவில்லை. இதனால் புதிதாக திருமணமான புதுவையைச் சேர்ந்த தம்பதிகள் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்து புதுவையில் குடியேறியவர்களும் ரேஷன் கார்டு இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சமையல் கேஸ் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைத்திற்கும் ரேஷன் கார்டு பிரதானமாக உள்ளதால் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பங்களை மீண்டும் விநியோகித்து வருகிறது. எனவே புதிய ரேஷன் கார்டு கோருவோர் குடிமைப்பொருள் துறையை அணுகி விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையின் போது 10 கிராம் தங்கம் 32,000ற்கு விற்கப்படும் என்று மும்பை தங்க நகை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மும்பை தங்க நகை வர்த்தகர்கள் சங்க தலைவர் கூறியதாவது, தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது என்ற கருத்து அனைவரிடமும் உள்ளது. சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டுப் போர், ஈரானில் நிலவும் பதற்றம் ஆகியவை காரணமாக தங்கத்தின் விலை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது என்றும், இருப்பினும் இந்தியா, சீனா மற்றும் பல்வேறு நாடுகளில் தங்கத்தின் தேவை குறைந்து வருகிறது. இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் நடத்தவுள்ள கூட்டத்தின் போது அறிவிப்புகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 32,500 ரூபாயை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முன்பே வர்த்தகத்தில் அக்டோபர் மாத தங்கத்தின் விலை 10 கிராம் 30,929 ஆகவும், பன்னாட்டு சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கம் 92,907 ஆகவும் உள்ளது. விலைவாசி உயர்வு, மோசமான பருவநிலை, பொருளாதார ஸ்திரமற்ற நிலை, பணவீக்கம் ஆகியவை காரணமாக நடுத்தர மக்களின் உபரி வருவாய் குறைந்துள்ளது. இதனால் தங்கத்தை வாங்கும் அளவு குறைந்தது, தேவையும் குறைந்து காணப்படுகிறது. எனவே தங்கத்தின் இறக்குமதி 700 டன்னாக குறையும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாண்டிச்சேரி ஏரோ சிட்டி லைன் சங்கத்தின் சார்பாக மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற மாபெரும் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கும் விழாவினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முதல் மரக்கன்றை நட்டு சேவை பாணியை துவக்கி வைத்தார். அப்போது புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் உடன் இருந்தார். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஏரோ சிட்டி லைன் சங்கத்தை சார்ந்த தலைவர் ஹரிதாஸ், செயலாளர் ஜனார்த்தனன், பொருளாளர் வெற்றி வீரமணி, முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் தலைவர் லயன்ஸ் பிரகாசம் மற்றும் எம்ஜிஆர் நகர் நல்வாழ்வு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செய்திருந்தனர். புதுவை மாநில விளையாட்டுக் கழகம் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கு பங்கேற்பு செலவு தொகையை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை மாநில விளையாட்டுக் குழுமம் சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்ற புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு உரிய பங்கேற்பு செலவு ரூபாய் 18,03,534 தொகைக்கான காசோலைகளை தேசிய விளையாட்டு தினமான நேற்று புதுவை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் விளையாட்டு சங்க பொறுப்பாளர்களிடம் சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார்.
அப்போது பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன், விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் குணசேகரன் மற்றும் ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம், துணை செயலாளர் செல்வம், பொருளாளர் வேல்முருகன் மற்றும் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் ஆகியோர் உடனிருந்தனர். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் காங்கிரஸ் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி கோவிந்தசாமி மூப்பனார் சரஸ்வதி அம்மையாருக்கு மகனாக பிறந்த அமரர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தனது இளம் பருவத்திலேயே காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து கட்சி பணியாற்றினார். இவரின் உன்னத உழைப்பை கண்ட பெருந்தலைவர் காமராஜர் இவரை தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்க செய்தார். தனது கடமையை திறம்பட செயல்படுத்தி காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். மேலும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், டி.ஆர். ராமச்சந்திரன், நீலகங்காதரன், காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து ஆகியோர் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கனரா வங்கியின் பாண்டிச்சேரியின் கிளை சார்பில் வாடிக்கையாளர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கனரா வங்கி பாண்டிச்சேரி கிளை எஸ்எம்இ வாடிக்கையாளர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஹோட்டல் லீ ராயல் பார்க்கில் நடைபெற்றது. விஐபி வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை எஸ்எம்இ கிளை பொது மேலாளர் தேவராஜ் தலைமை தாங்கினார். தலைமை மேலாளர் பங்கார் அவர்கள் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறு தொழில் சங்க பிரதிநிதி பார்த்தசாரதி, முன்னாள் தலைவர் விஜயராகவன், தொழிலதிபர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள், முக்கிய வாடிக்கையாளர்கள் ஸ்ரீகாந்த், சீனிவாசன், மதன்ராஜ், அறிவழகன், கண்ணன், தியாகராஜன், கார்க், பொத்தார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் ஆளுநர் திருமதி பழனியம்மாள் நன்றியுரை நிகழ்த்தினார். புதுவையில் சாதிவாரி மக்கள் தொகை வாரிவு பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக கலெக்டர் தீபக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கலெக்டர் தீபக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக பொருளாதார சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கீழ் வீடு வீடாக சென்று விவரங்கள் சேகரிக்கும் பணி புதுவையில் நிறைவு பெற்றது. சேகரிக்கப்பட்ட விவரங்கள் கொண்ட வரைவு பட்டியல் தற்போது மதம், ஜாதி மற்றும் நாட்பட்ட நோய் நீங்களாக வெளியிடப்பட உள்ளதாகவும், இந்த வரைவு பட்டியலில் தங்கள் விவரங்கள் வெளியிட விரும்பாதவர்கள் தங்கள் விருப்பமின்மையை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும் பொருட்டு மாதிரி விண்ணப்ப படிவங்கள் உள்ளூர் நாளிதழ்களில் வெளியிடப்படும் என்றும், குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என்றால் வரைவு பட்டியலில் தங்கள் விவரங்கள் வெளியிடப்படுவதில் தங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை என்று கருதப்படும் என்றும், தங்களை பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று வேண்டுகோள் முன்வைக்கும் நபர்கள் அரசின் நலத்திட்டங்களில் பயனாளியாக கருதப்பட மாட்டார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் அதிநவீன நம்பர் பிளேட் பொருத்தும் பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்களுக்கு அதிநவீன நம்பர் பிளேட் பொருத்தும் பணியை கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடப்பதால் பொதுமக்கள் புதிய நம்பர் பிளேட் பெறுவதில் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விண்ணப்பம் செய்து 3 அல்லது 4 மாதங்கள் கழித்தே புதிய நம்பர் பிளேட் வழங்கப்படுகிறது. போக்குவரத்து துறை மூலமாக வழங்காமல் தனியார் மூலம் இந்த நம்பர் பிளேட் தயாரித்து வழங்கப்படுவதால் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் ஒரு எந்திரம் மூலமே நம்பர் பிளேட் தயாரிக்கப்படுவதால் ஒரு நாளைக்கு 450 பிளேட் தான் தயாரிக்க முடிகிறது. புதுவையில் சுமார் 6 லட்சம் வாகனங்கள் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே நிலையில் சென்றால் அனைத்து வாகனங்களுக்கும் புதிய நம்பர் பிளேட் வழங்கும் பணி எப்போது நிறைவு பெறும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறைந்த அளவில் நம்பர் பிளேட் தயாரிப்பு பணி நடப்பதால் விரைவாக பெற பலர் குறுக்கு வழியை கையாளுவதால் புரோக்கர்கள் ராஜ்யம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய நம்பர் பிளேட் பெற ஆர்சி புத்தகம், இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் வண்டியின் சேசிஸ் நம்பர் நகல் வைத்து 110 கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக போக்குவரத்து துறையில் ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்படுகிறது. இதனால் பொதுமக்கள் எளிதாக விண்ணப்பிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே அதிக கவுண்டர்களை திறந்து நம்பர் பிளேட் தயாரிக்கும் எந்திரங்களையும் அதிகப்படுத்தினால் மட்டுமே எளிதாக பெற முடியும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.